அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடிக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் உங்களுடைய எண்ணப்படி நடந்து கொள்வாங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. எதிர்பார்த்த கடன் உதவி கிடைச்சிருக்கு. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற வாய்ப்பு உண்டு. வேலைக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடிக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் அதிகரிக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தி மனதை சஞ்சலப்படுத்தும். அலுவலகத்தில் பணி சுமை குறையக்கூடியதாகவும் சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படும். இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் நிமித்தமான பயணமும் உங்களுக்கு ஏற்படும். இந்த பயணம் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தரும். மகர ராசியை பொறுத்தவரை யோகமான ஒரு காலம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய். தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன், சூரியன், சனி. ரணருணர் ரேகஸ்தானத்தில் குரு, சந்திரன். அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கு. தாயின் உடல்நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்களுக்கு மனம் விருப்பப்படியான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. கணவன் மனைவி உறவினர்கள் உங்களுடைய உதவிகளை நாடி வருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையில் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிய தொழிலை துவங்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். பிற இடங்களில் மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை உயரும். உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தேவையில்லாத உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வேலையினால் ஏற்பட்ட சோர்வு, மன அழுத்தம் இனி இருக்காது. தொழில் அதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்களை மாற்றி நம்பிக்கை ஒளிபிறக்கக்கூடியதாகவும் புதிய சந்தை வாய்ப்புகளில் வெற்றி உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் இருக்குது. பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவாங்க. கலை அழகுமிக்க பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்வீங்க. லாபம் பெறுவீங்க. மனிதாபிமானமான செயல்கள் அதிகம் செய்தாலுமே சமுதாயத்தில் அந்தஸ்தும் புகழும் ஏற்பட்டு கௌரவமான பதவிகள் கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு நீண்ட காலமாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சந்தான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
தெய்வத்தின் அனுகுணத்தால் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பாங்க. பிறர் மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் பறிகொடுத்த பொருட்களை மீண்டும் திரும்பி உங்களுக்கே வந்து சேரும். மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிகள் பயிரும் தங்களுடைய படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு குதூகலம் ஏற்படக்கூடியதாகும், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம். மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் அக்கறை காட்டுவாங்க, தேர்வில் வெற்றி பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு உழைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்களுடைய படிப்பு ரீதியாக குடும்ப ரீதியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படலாம். இந்த காலகட்டம் நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு அனுபவங்களை உங்களுக்கு கற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் சமூக சேவையில் அதிக ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடியதாகும். உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. அனுபவமான பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களுடைய படிப்பு ரீதியில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், தந்தை மகன் உறவு முறை சீராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல புத்தி சாதுரியம், யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும். பல வகையில் பிறர் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு நிதானமாக நடக்கக்கூடியதாகும். உறவினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான யோகமான பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக நடக்கக்கூடியதாகும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களுமே சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு. பக்தியில் நாட்டம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடியதாகும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு வலம் வர வேண்டியதும், வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சுட்டவும், மல்லிகை மலர பெருமாளுக்கு அர்ப்பணை செய்து நீங்கள் அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு அப்படின்னே சொல்லலாம். உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சவாலாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ வளம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. புதிய தொழிலை தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்பட்டு தொழிலில் விரிவுபடுத்தி முயற்சியில் இறங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகலாம். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.